வணக்கம் மக்களே. சற்று முன் அதிர்ச்சி தகவலுங்க. அதிரடியாக பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணி இணைய போகிறாருங்க நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய். அது மட்டும் இல்லாமல் மதுரை மாநாட்டில் இதை அறிவிக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க. வர 21 மதுரை மாநாடு இணைந்தனால கூட்டணி வெற்றி பெற்றார் 2026 தேர்தலில் விஜய் அவர்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு தரப்போகிறதாகவும் தகவல் வந்திருக்குங்க. அது என்ன பொறுப்பு, ஏன் இவர் இப்போ அதிமுகவோட கூட்டணி இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஆமாங்க, அவர் பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் எல்லா கட்சியும் விமர்சித்தார். ஏன் நான் தமிழை விமர்சித்தார், அப்புறம் திமுக விமர்சித்தார். ஆனால் அதிமுக மட்டும் அவர் எதுவுமே சொல்லலை. அதுக்கு காரணம் இதுதான் போல். 2026 தேர்தலில் கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி இணைய போகிறதா தகவல் வந்திருக்குங்க. விஜய் அவர்களுக்கு மட்டும் 80 சீட்டு கொடுக்க போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி உறுப்பினர்கள் வச்சுருக்காங்க. அதனால் அதாவது திமுக ஈடான ஒரு உறுப்பினருக்காக வச்சுருக்கிறது ஒரு கட்சியாக இருக்குது நம்ம தமிழக வெற்றி கழகம். அதனால் அவருக்கு அவ்வளோ சீட்டுகள் தரப்போகிறதா தகவல் வந்திருக்குங்க. மற்ற கூட்டணி வர கட்சிகளுக்கு 20-30 அப்படி தான் தரப்போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. இது ரொம்ப ஒரு எதிர்பார்த்த விஷயங்க. ஏன்னா அதிமுக அப்புறம் டிவிக்கு ரெண்டும் சேர்ந்தால் கண்டிப்பாக திமுக வீழ்த்தலாம். அது 100% உறுதின்னு சொல்லாங்க. ஏன்னா இவங்கள மீறிலாம் திமுக ஜெயிக்க முடியாது. கிட்டத்தட்ட 1.5 கோடி உறுப்பினர் அதிமுக வச்சுருக்காங்க, 2 கோடி உறுப்பினர் டிவிக்கு தமிழக வெற்றி கழகம் வச்சுருக்காங்க. இதை சேர்த்தாலே போதும் 3.5 கோடிங்க வெற்றி உறுதி. ஏன்னா அந்த மாதிரி அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு 35% ஓட்டு வாங்கினாலே வெற்றிங்க. அந்த ஆட்சி அவங்க தான் பிடிப்பாங்க. மொத்தம் 234 தொகுதியில் 119 120 தொகுதி எந்த கூட்டணி ஜெயிக்குதோ அது வெற்றி. அது மாதிரி தாங்க அரசியல் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நிலைமையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிமுக டிவிகே கூட கூட்டணி வச்சுருக்கிறதுனால வெற்றி பெறது உறுதியாகிடுங்க. திமுக என்ன நிலைமை, ஆட்சி கௌரவ போகுது தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டம் நடத்துனாங்க, அது இது நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு மூவ் கூட எடுக்கலை, ஒரு அறிக்கை கூட விடலை திமுக. அந்தளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி போயிட்டுருக்கு. இதே அதிமுக ஆட்சி நடக்கும்போது தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு கூட இருந்து அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம், உங்களுக்கு நாங்கள் ஆட்சி வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் எல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இப்போது ஆட்சியை முடிய போது இன்னும் கூட ஒன்றும் பண்ணலை. அதுதான் ஒரு ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. தமிழக வெற்றி கழகம் வருது, எதனா மாற்றங்கள் வருதான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். எல்லா மக்களும் மாற்றத்தை நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. தளபதி நடிகர் விஜய் அது முதலமைச்சராக இப்போது முதலமைச்சர் வேட்பாளர் எல்லாம் அட்லீஸ்ட் துணை முதலமைச்சராக கொடுப்பாங்க. ஏன்னா அதிமுக கூட கூட்டணி இருந்தால் அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஒரு அதிகாரத்தில் வரும்போது நல்ல ஒரு மூவ் தமிழ்நாட்டில் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. நீங்கள் சொல்லுங்கள், அதிமுகவோட கூட்டணி வெறிச்சது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்ன? மறக்காமல் கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற தினசரி நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.